என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. சஞ்சய், இனிமே ஒரே ஒரு பார்சல் தான் இருக்கு. ஒண்ணுதானே, யாராவது இருப்பாவா கொடுத்துடலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இதுவே நான் மட்டும்னா என்ன தெரியுமா இருக்கும்? காலையில 8 மணில இருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும் அலான்னு அலைஞ்சிருப்பேன். பிரியாமா, அதுக்கு ஸ்கூட்டியா ஓட்டணும். ஸ்கூட்டியே சைக்கிள் நினைச்சுக்கிட்டு ஓட்டக்கூடாது. ஆஹா, நீங்க பாத்தீங்களா நான் என்ன மாதிரி ஸ்கூட்டி ஓட்டுவேன் தெரியுமா? பிரியா, ரோஹித்தும் சாராவும் முதல்ல எந்த இடத்துல வச்சு பார்த்தாவ? எந்த இடத்துல வச்சு பார்த்தாவ? ஞாபகம் வந்துட்டு. சரியான காமெடி தெரியுமா அது? இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து சஜ்ஜு எங்கேயாவது கூட்டு போறானா உண்டு. எங்களை எல்லாம் வெளியே விட மாட்டாவ. எனக்கு அந்த டைம்ல ரொம்ப எல்லாம் ஸ்கூட்டி ஓட்ட தெரியாது. சாரா என்னையும் கூட்டிட்டு சரி வா நம்ம வெளியே போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கூட்டு போயாச்சு. கூட்டு போனவளுக்கு ஒழுங்கா ஸ்கூட்டி ஓட்ட தெரியுமா? தையக்கா பியக்கான்னு ஓட்டி ஒரு பைக்கு மேல கொண்டு மோதிட்டா. மோதினது ரோஹித் தானே? ஆமாங்க, அவருக்கு இவளை பார்த்த உடனே ஞாபகம் வந்துட்டு இது நமக்கு பாத்திருக்க பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ பாத்திருப்பாரு. சாராக்கு தெரியாதா அந்த டைம்ல? இவளுக்கு அவருக்கு போட்டோ பார்க்கறது கூட சோம்பேறித்தனம். அவரை ஏற்கனவே போட்டோல பார்த்த பிறகு கூட எனக்கு முதல்ல யாருன்னு அடையாளம் தெரியல. இவ அவர்கிட்ட என்ன சண்டை தெரியுமா? நட் ரோட்ல எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காவ. ஆனா அவரு ஹெல்மெட்டையும் கலத்தாம இவ பேசியதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இவ்வளவு பயந்து என்னத்துக்கு வண்டி வாட்டியா? ஒரு ஹெல்மெட் கலத்த தெரியாதா அப்படின்னு என்னமா ஆட்டம் தெரியுமா? பாவங்க, அவரு மெதுவா ஹெல்மெட்டை கலத்திட்டு போதுமா சாரான்னு கேட்டாரு. விடுவாளா? அப்ப என்னையும் அங்கிருந்து நீ ஃபாலோ பண்ணிட்டா வர அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சண்டை. இவ்வளவு அநியாயம் பண்ணியலா? பைக் சாவியை பிடிக்கிட்டு எங்க ஸ்கூட்டிக்கு சேதாரம் ஆனதுக்கு ரூபாய் தான் சொல்லிக்கிட்டு சண்டை. பக்கத்துல ஒரு போலீஸ்காரர் நின்னார்ல, அவரை இவ கூட்டு வந்தாச்சு. அதுக்கு பிறகுதாங்க எனக்கே ஞாபகம் வந்து இவர் தான் சாராக்கு பாத்திருக்க பையன் அப்படின்னு. இவ்வளவு கூப்பிட்டா வரமாட்டா. எப்படி எல்லாம இழுத்து பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கு. வீட்டுக்கு கூட்டு வந்த உடனே எல்லா கதையும் நாங்க சொன்னாச்சு. அதுக்கு பிறகு எங்களுக்கே தெரிஞ்சுட்டு இவ எப்படியும் வேண்டாம் தான் சொல்லுவாவ அப்படின்னு. ஆனா அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு போல இவள. பிரியா, என்கிட்ட ஒரு நாள் லைட்டா சொல்லியிருக்காரு பத்துக்கா, நாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல தான் மீட் பண்ணோன்னு. ஆனா இவ்வளவு அநியாயம் பண்ணிருப்பியான்னு இப்பதான் தெரியும். நாம எங்க முதல்ல மீட் பண்ணன்னு சொல்லுங்க பாப்போம். பிரியாமா, அவங்க 2 பேரும் ஒரே டைம்ல மீட் பண்ற மாதிரி ஆச்சு. நாம அப்படி இல்ல குட்டிமா. எப்படியா நான் ஒன்ன ஒரு 3-3.5 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு என்ன 3-4 மாசமா தான் தெரியும். அப்படின்னு யாரு சொன்னது? அதுக்கு முன்னாடியே தெரியுமா? இவ 3 வருஷமா அமெரிக்கால இருக்கும்போது என்ன ஃபாலோ பண்ணுவாங்களாம். ஏன்னா எனக்கு தெரியாது பத்தியில. தெரியுமா? ஆமா. அடியே, ஒரு தடவை கூட தெரிஞ்ச மாதிரி காட்டினதே கிடையாது நீ. தெரியும், ஆனா அந்த டைம்ல எங்க சஞ்சய் மாமா உயிரோட இருந்திருந்தாங்கன்னா அவர்கிட்ட சொல்லி உங்க தொல்லியை உரிச்சு எடுத்திருப்பேன். அவர் வேற உயிரோட இல்லையா? அந்த இதுல நீங்க ஃபாலோ பண்ணி வரதெல்லாம் நான் பெருசா எடுத்ததே கிடையாது. ஆனா அன்னைக்கு ரோஸ் தான் நீங்க பாத்தீங்களா? என் தலையில உள்ள ரோஸ் கீழே விழுந்துட்டுன்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்ததுக்கு பிறகு அன்னைக்குதான் உங்களை முதல்ல பார்த்தேன். அதுக்கு பிறகு அந்த செருப்பு கடையில வச்சு பார்த்தேன்ல, அப்பதான் செருப்பு கடை உங்க கடைன்னு தெரியும். நீங்க டாக்டர்னு தெரியும். வேற என்னெல்லாம் தெரியும்? கடையில நின்னுல அந்த பிள்ளை எல்லாமே சொல்லிட்டு என்கிட்ட 3 வருஷமா ஒரு பிள்ளைக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிள்ளை இவ்வளவு நாள் அமெரிக்கால இருந்து இப்பதான் ஊருக்கு வந்திருக்காவ. அதனால இவரை அங்க உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கே வந்துட்டாரு. அப்படி இப்படின்னு அளந்து விட்டு அடுத்ததான் தெரியும் நம்மள ஃபாலோ பண்ணியது சும்மா கிடையாது. பிளா 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 பிளான்னு. சஞ்சய், அந்த ரோடு வழியா போங்க. அந்த ரோட்ல யாராவது இருப்பாங்க. பிரியா, இங்க ஏற்கனவே ஒரு இட்லி கடை இருக்கு. இங்க சாப்பிடாதவங்க எல்லாம் ரொம்ப இருக்க மாதிரி தெரியலையே. என்னமோ ஒரே ஒரு பார்சல் தாங்க இருக்கு. அதை மட்டும் வீட்டுக்கு கொண்டு போகணுமான்னு இருக்கு. எங்க அங்க பாருங்க, ஒரு பெரியவர் இருக்காரு, அங்க போங்க. ஐயா, சாப்பிட்டீங்களா? பிரியா, வா போலாம். இருங்கங்க, சாப்பிட்டாங்களான்னு தெரியல. சாப்பாடு கொடுத்துட்டு போவோம். வா போவோம். ஐயா, சாப்பிட்டீங்களா? சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். சாப்பிடலைன்னா வாங்கிக்கிடுங்க. என்பாடு எப்பாடு பட்டாவது அவன் பாத்துப்பான். வாமா உட்காரு. இல்ல, சாப்பாடு கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். மனுஷன் போட்ட கணக்கு ஒண்ணு, அவன் போட்ட கணக்கு வேற. போமா. இருங்க, எதை சொல்லியாருல கேட்டுட்டு போவோம். ஐயா, எங்களை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? நாங்க உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே. போன உயிர் ஒண்ணு கரம் பிடிக்க வந்திருக்கு, விட்டுறாத. 7 ஜென்மத்துக்கும் தொடர போற பந்தம். உருவம் மட்டும் மாறி அதே உயிரை கையில புடிச்சிட்டு வந்திருக்கு. உனக்கு நிழலா இருக்க போகுது. பெரியவரே, சாப்பாடு கொடுக்க தான் வந்தோம். சாப்பிட்டீங்களா? சாப்பாடு வேணுமா? உன் கவலை எல்லாம் அவன் சுமக்க போறான். அவன் சந்தோஷத்தை எல்லாம் உனக்கு தர போறான். எங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு வர போற பேராபத்தை நீ அனுபவிக்க போற. பிரியா, வா போலான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. இருங்க, அவர் என்னமோ சொல்ல வராரு.
யாரும் குழப்பாமலே அவ பாட்டு குழம்பிட்டு எல்லாருக்கும் உயிரையும் எடுத்துட்டு இருப்பா. இதுல குழப்பி விடுறதுக்கு ஆளு கிடைச்சாச்சா? முடிஞ்சு. தம்பி, தடைகள் பல வரும், பல ரூபத்துல வரும். பாசமா இருக்கவங்க எதிராளியா மாறுவாங்க. சோர்ந்து போயிடாத, நடக்கத பார்த்து முடிவெடுக்காத. நடக்க போறது எல்லாமே நாடகம். சரிங்க ஐயா. இப்பவாது வாரியா இல்ல நான் போட்டுமா? ஏமா, வயசு பொண்ணு, வாழ போற பொண்ணு, நெத்தியில பொட்டு வச்சுக்கம்மா. சரி. முடிச்சிட்டு வா, நான் பைக்ல இருக்கேன். சரிங்க ஐயா, நாங்க வாரோம். உன் மனசுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கை அமைய போகுது. சந்தோஷமா போயிட்டு வா. இப்ப என்னத்தைய பத்தி யோசிச்சுட்டு இருப்பா? பேராபத்துன்னு சொன்னாரு, இதே பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாளோ? பாசமா இருக்க யாரு எதிராளியா மாறுவாவ? நான் தான். லூசு பேரு பாத்துக்கா. சிரிச்சிட்டு இருக்க. வழக்கமா ஒன்னே யாராவது இப்படி குழப்பி விட்டாவல்னா 1 மாசத்துக்கு நீ குழம்பிட்டு இருப்ப. சஞ்சய், நான் ஒண்ணு கேக்கட்டா? 1 9 கேளு. அந்த சாமியார் கிட்ட போய் நின்னதுல இருந்து அவர் ஏதாவது சொல்லி இவளை குழப்பி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தானே வா போவோம் சொல்லிட்டு இருந்தியா? ஆமா, ஒன்னும் இல்லாததுக்கே 40 நாள் பிடிச்சுக்கிட்டு இருப்ப. அதான் யோசிக்கேன். அவர் என்னமோ பேராபத்துனாரு, அதை நீ அனுபவிக்க போறேன்னாரு. அதான் ஒண்ணுமே புரியல. நீ வேற குழம்பாம இருக்க பத்தியா? உண்மையும் பொய்யோங்க, ஆனா அதை நான் அனுபவிக்க போறேன்னு சொன்னார்ல. சோ ஹாப்பி. பிரியா, என்னைய உனக்கு பிடிக்குமா? இப்போ நீ என் கூடால இருந்தா எனக்கு ஏதாவது ஆயிரம் நம்புறியா? இல்ல. என்ன விட்டு போயிருவியா? போக மாட்டேன். நீங்க? நீங்கன்னு மொட்டையா கேட்டா நான் என்ன அப்படியே கேட்டேன்? நீங்க என்ன விட்டு போயிருவீங்களா? நீ போடா நாயின்னு சொன்னாலும் போக மாட்டேன். நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நாலு மாசத்துக்கு முன்னாடி இதே கேள்வி கேட்டிருந்தேன்னா போடா நாயேன்னு சொல்லிருப்ப. நாங்க வாடான்னு தான் சொல்லுவோம், போடான்னு சொல்ல மாட்டோம். டாவா? ஆமாண்டா. ஏய், திருப்பி சொல்லு. அதெல்லாம் கோபத்துல ஃப்ளோல வரோம், அப்பப்ப அனுபவிச்சிடணும். திருப்பி சொல்லிட்டெல்லாம் கேட்கக்கூடாது. அது சரி. அப்ப இனிமே அப்பப்ப கோவப்படுத்தியேன்னா? அது என்ன, லவ் பண்ணியவே எல்லாரும் வாடா போடான்னு சொன்னா மாமான்னு கூப்பிடு, நீங்கன்னு கூப்பிடு, வாங்கன்னு கூப்பிடுன்னு சொல்லுவாவ. மாதிரி நீங்க வாங்கன்னு சொன்னா டா போட்டு கூப்பிடுன்னு ஆசைப்படுவாவ. பிரியா, அதுதான் மனுஷன். எது கிடைக்கலையோ அதை தேடிதான் ஓடுவான், கிடைச்சதா விட்டுருவான். நீ என்ன நீங்க வாங்க போங்கன்னு சொல்றியா? ஆனா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படா நீ வா போன்னு கூப்பிடுவான்னு. ரொம்பதான். பிரியா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன எப்படி கூப்பிடுவ? எப்படி கூப்பிடணும்? அதாண்டி கேக்கேன், எப்படி கூப்பிடுவ? மாலேந்து டிக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. பிடிக்காட்ட சொல்லு, கூப்பிடல. டி கூட நல்லாதான் இருக்கு. அப்படியே பேச்ச மாத்தாத, எப்படி கூப்பிடுவேன்னு சொல்லு. தெரியலங்க, அதெல்லாம் அப்பதான் வரோம். இப்போ ஒரு ரிகர்சல் பாக்கலாம்ல? போங்க. மிஸ் சஞ்சய் வெக்கப்படுற மாதிரி இருக்கு. நாம இப்படி பைக்ல போயிட்டு இருக்கல, யாராவது பார்த்தா தப்பா பேசுவாங்களா? பயமா இருக்கு. ஊருக்கே தெரியும் நீ என் அண்ணன் தான் கல்யாணம் பண்ண போறானு. இதுல விளக்கம் கேட்க போறாவ. ஹலோ, நான் என்னமோ ஓகே சொல்லவே இல்ல. ஆமா பத்தியா, இவ்வளவு நேரமே என்கிட்ட பேசிட்டு வந்தது நீ கிடையாது, பக்கத்து வீட்டு ஃபிகர். பக்கத்து வீட்டுல ஃபிகர் இருக்கா? எல்லா பிள்ளைகளுக்கும் வேற ஒரு பிள்ளைய சொன்னா மட்டும் போவாதான், வந்துருவாள் ஐயா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு. சஞ்சய், என்னமா சொல்லு. ஓய், என்னன்னு சொல்லு, என்னமா கேட்க வந்த இல்ல? ஏன் கடந்த கால வாழ்க்கைய பத்தி பேச மாட்டீங்கல்ல? மெதுவா போங்க. இறங்கு. ஏங்க என்னாச்சு? இறங்குனா இறங்கு. இப்படியே விட்டுட்டு போயிருவாங்களோ? விட்டுட்டு போயிருவானோன்னு ஒரு பயம்தான் இல்ல? ஏன் விட்டுட்டு போனா எங்களுக்கு வரதுக்கு வழி தெரியாதா? பாட்டிமா, பஸ் ஸ்டாப் போறதுக்கு நிறைய தூரமா? இல்ல மக்கா, ஒரு 10 நிமிஷம் நடையா நடந்தா போதாம். சரி பாட்டிமா. ஊருக்கு புதுசாமா? ஆமா பாட்டிமா. சரிம்மா. கூட நிக்கிறது யாரு? ஏதாவது பிரச்சனையா?
சொல்லு யாருன்னு. என்ன சொல்லணும்? பிரச்சனை இல்லை, இது ஏன் புருஷன் தான் சொல்லு. பேருங்க தெரிஞ்சவங்க தான் பாட்டிமா, என் அத்தை பையன் தான். சரிம்மா சரி. எப்படி இங்க கூட எனக்காண்டி இருக்காவ பாத்தீங்களா? இப்ப மட்டும் நல்ல வாய்க்கிலேயே பேசு. ஏதோ சந்தேகம் கேட்ட இல்ல, இப்ப கேளு. இல்ல நடக்காது. ஒருவேளை நமக்கு கல்யாணம் ஆயிட்டுனா பழைய கதையெல்லாம் பத்தி பேசுவீங்களா? நடக்குமா நடக்காதான்னு நாங்க பாத்துக்கிடியோம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ரோடு பத்தியா? அதான் ஒன்னும் செய்ய முடியல. வீட்ல இருந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தேன்னா பல்லாருன்னு கண்ணத்துல ஒண்ணு போட்டிருப்பேன். ஏன்? புறவு அன்னைக்கே உங்க மாமாக்கு கல்லறை போயிட்டு வரும்போது சொன்னா நான் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் என்னைக்குமேனு. அப்போ இதே மாதிரிதான் கல்லறையில போயிருந்துட்டு உன் பாட்டுக்கு அழியா ஒப்பாரி வைக்கியா நான் தூரத்துல இருந்து பாத்துட்டே இருக்கேன். வாய் அசைவ வச்சு நீ என்னத்துக்கு பயந்துகிட்டு இருக்கேன்னு எனக்கு புரிஞ்சாச்சு. உடனே உன்ட்ட சொன்னா என்னைக்குமே நான் பழைய கதையை பத்தி எல்லாம் பேச மாட்டேன், நீ பயராதன்னு. பிரியா, நான் என்னைக்காவது இது வரைக்கும் சஞ்சிக்கும் உனக்கும் இருந்த பாண்டிங்க பத்தி பேசியிருக்கனா? இதுவரை இல்லைங்க. கல்யாணம் எல்லாம் ஆயிட்டுனா ஏதாவது பிரச்சனைனா சண்டை ஏதாவது வந்துன்னா அப்ப சொல்லிடுவீங்கல்ல. ஆமா, சண்டை போடுறதுக்கு தான் கல்யாணம் பண்ணியாவ. பாத்தியலாம் இப்படிதான் கோவப்படுவியா? யாரு கோவப்படுத்தினது? பிரியா இங்க பாரு. பிரியா இங்க பாரு. மூஞ்ச உருன்னு வைக்காத, பாக்க சகிக்கல. என்ன பொறுத்தவரை உங்க உறவை நான் கொச்சப்படுத்தவே மாட்டேன். அம்மா அப்பான்னு யாருமே இல்லாத உனக்கு அவரு தான் அம்மா அப்பாவா இருந்திருக்காரு. நீயும் சஞ்சய் பிரதரும் ஒரே வீடுதான், தன்னோட மாமா பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் என்ன வேணாலும் அட்வான்டேஜ் எடுத்திருக்கலாம். ஆனா அவரு மனசுல இருக்கத ஒருவேளை உன்ட்ட சொல்லிட்டா உன் படிப்பு கெட்டு போயிருன்னு சொல்லிட்டு அவர் மனசுலயே வச்சிருந்தாரு. பிரியா, நான் தப்பா நினைக்கிற அளவுக்கு எதுவுமே இல்ல. உங்க 2 பேர் மனசுலயும் பாசத்தை தவிர வேற எதுவுமே இல்ல. யாருமே இல்லாத நேரத்துல அவர் தான் உனக்கு ஆறுதலா இருந்திருக்காரு. அதனால அவரையே கல்யாணம் பண்ணி அவருக்கு நன்றி காட்டணும்னு சொல்லிட்டு நீ ஆசைப்பட்டிருக்க. மாமா பொண்ணை யாருக்கும் விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்ல, வேற ஒரு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு மனசு இல்ல. கூடாலே வளர்ந்த பிள்ளை தானே வச்சிருக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவர் உன்னை கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்பட்டிருக்காரு. இதுல நான் தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? யாருக்கு யார் மேல வேணா பாசம் இருக்கலாம். என்ன நீ அவர் மேல கொஞ்சம் அதிகமா பாசம் வச்சிருக்க. நான் ஒண்ணு சொல்லட்டா? என்ன இருந்தாலும் நீங்க கோபுரத்துல இருக்க வேண்டியவரு, மனசுல கூட வேற ஒரு பொண்ணை நினைச்சதில்ல. நான் அப்படியா? ஒட்டி பல்ல எல்லாம் கலத்திருவோம் பாத்துக்கா. இதுதான் உன் பிரச்சனை. நீனா உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. இப்படி இருந்துருமோ அப்படி இருந்துருமோ நினைக்காத. எப்பவுமே ஐ லவ் யூ. நீதான் என் பொண்டாட்டி, அதை யாராலையும் மாத்த முடியாது. என்ன நீயே என்ன விட்டுருடா, நான் வாடிறேன்னு சொன்னாலும் விட மாட்டேன். அவர் சொன்ன மாதிரி பொட்டு வைக்கலாம்ல, அழகா இருப்ப தேவதை மாதிரி. அப்படியா? ஆமா, நெத்தில குட்டியா அந்த மூக்குத்தி, அதுக்கு ஏத்த மாதிரி சின்னதா ஒரு பொட்டு நல்லா இருக்கும்ல. இதுவரைக்கும் நீங்க பொட்டு வைக்கிறதுக்கெல்லாம் சொன்னதே இல்ல. ஆமா, நான் எதுவுமே சொல்லாமலே அப்படி யோசிச்சிருப்பானோ இப்படி யோசிச்சிருப்பானோ அப்படி நீயா கற்பனை கோட்டை கட்டி அதுல வாழ்ந்துட்டு இருப்ப. இதுல பொட்டு வை குங்குமத்தை வைன்னு சொன்னா மாதிரி சொல்லவா வேணாம்? பிரியா, எனக்கு ஓகே சொல்லது கூட நான் ஒன்னும் கட்டாயப்படுத்தினது இல்ல. இனிமே பொட்டு வைக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ஏறீங்களா? கிளம்புவோம். ஐ லவ் யூ. ஒய் பதில சொல்லு. அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டேன். கள்ளி ஃப்ராடு. அம்மா 4x4 என்ன எழுது மக்களே? நேற்றுக்கு தானே டேபிள் படிச்சிட்டு இருந்த. 4x4 12 தானே மக்களே? அம்மா தான் கம்பு எடுத்துட்டு வரல, அடிக்க மாட்டேன்னு நினைக்காத. லாங் ஸ்கேல் ஒன்னு இருக்கு பத்துக்கு மண்டையில போட்டுருவேன். இம்மா எனக்கு மறந்து போச்சுன்னா டேபிள் புக் எடுத்து வச்சு டேபிள் படி முதல்ல. ஸ்கூல்ல எக்ஸாமுக்கு என்ன பண்ணுவ? நான் கிட்ட வந்து சொல்லி தர முடியுமா? மல்டிப்ளை பண்ண தெரியலனா உனக்கு டேபிள் தெரியலன்னு அர்த்தம். டேபிள் புக் எடுத்து டேபிள் படி. என்ன வெளிய போயிட்டு வரீங்களா? ஆமா, இது என்ன வத்தல நடுவழியில வச்சிருக்க? கண்டிலா காய போடலான்னு எடுத்துட்டு வந்தேன். இவ ஒரு டவுட் கேட்டா அப்படியே நின்னுட்டேன். நீயும் பாவம் என்னத்தையெல்லாம் செய்வ, வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்ய. மாறி பிள்ளை டியூஷனுக்கும் விடாம நீயே கிட்ட இருந்து சொல்லி கொடுக்க. என்னெல்லாம் பாப்ப. எவ்வளவு அழகா என்ன புரிஞ்சு வச்சிருக்கியா. சாந்தி, நீ பிள்ளைக்கு பாடத்தை சொல்லி கொடு, நான் தட்டுல போய் இதை காய போட்டு வரேன். வேண்டாங்க, இப்ப நீங்க என்ன மொட்டை மாடியில கொண்டு காய போடுவியா? பக்கத்து வீட்டுல உள்ளவியெல்லாம் இன்னும் ஒரு மாதிரி சொல்லுவாவ. புருஷனை வேலை வாங்கின்னு சொல்லிக்கிட்டு கிடப்பாளுவா. நானே கொண்டு காய போடலாம். ஒன்னும் இல்ல என்ன வேலையெல்லாம் பாப்ப, நான் கொண்டு காய போட்டுட்டு வரேன். கண்டியா மக்களே, அப்பா நமக்காண்டி எப்படி எல்லாம் கஷ்டப்படுதுன்னு. நீ நல்லா படிச்சு அப்பாக்கு பிடிச்ச மாதிரி அப்பாயை நல்லா பாத்துக்கணும்னா? சரிம்மா, கடைசி காலத்துல அம்மா உயிரோட இல்லாட்டா கூட நீ அப்பாயை நல்லா பாத்துக்கணும்.
யாரும் அப்பா மேல கை வச்சிடக்கூடாது என்ன? சரிம்மா. பாவம் இவியா என்னமா கஷ்டப்படியாவ எங்களுக்காண்டி. காலத்துக்கு இவியலுக்கு நன்றி கடன் பட்டவியலாதான் இருக்க போறோம் போல. என்ன கைமாறு செய்ய போறோமோ? பாரு பாரு, என்ன உங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், சொல்லுங்க. இந்த பங்கஜம் பொம்பளைங்க வீட்டுல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னை முருங்கைக்காய் கேட்டிருந்தேன், முருங்கைக்காய் பறிக்க வந்தேன். எட்ட மாட்டேங்குது. அதான் ஏதாவது தோட்டம் இருக்குமான்னு பாக்கேன். நான் வேணா தாத்து தரவா, நீங்க பறிச்சுக்கோங்க. என்னை உங்க வீட்டுக்காரம்மா வந்தாவன்னா உங்க தொலியை உரிச்சு எடுத்துருவாவ. ஐயே பார்வதி, நீங்க நினைக்க மாதிரி எல்லாம் அவ கெட்டவ கிடையாது. மனுஷருக்கு மனுஷன் உதவி செய்யறதுல என்ன இருக்கு? நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கத பார்த்தாலே உங்களை திட்டிடுவாங்களே. பாரு, வெளியேதான் அவ கோவக்காரி மாதிரி காட்டிப்பா. வீட்டுக்குள்ளால நான் தான் போட்டு அடி வெளுத்து தள்ளிடுவேன் அவளை. இனிமே பாருங்க. டேபிள் தெரியலன்னா டேபிள் புக் எடுத்து வச்சு படி. மேல போனவியல இன்னும் காணல. என்னை கிறிஸ்மஸுக்கு உங்க வீட்டுக்காரம்மா நிறைய பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா போல. ஆமா பாரு, நிறைய போட்டியில சேர்ந்திருப்பாவ போல. பிரைஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. என்னை எனக்கு எல்லாத்துக்கும் செகண்ட் பிரைஸ், உங்க வீட்டுக்கார அம்மாக்கு எல்லாத்துக்கும் முத பிரைஸ் கிடைச்சிருக்கும் போல. பாத்திரங்க எல்லாம் ஒரே மாதிரில இருக்கு. அதான் நான் செகண்ட் பிரைஸ் கிடைச்ச பாத்திரம் ஒண்ணு உங்களுக்கு தரேன். உங்க வீட்டுக்கார அம்மாக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சல, அதுல ஒரு பாத்திரத்தை நீங்க எனக்கு தரியல. பாத்திரமா? ஆமாண்ணே, என் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு 10 மணிக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணுமா, அதான் டிஃபன் பாக்ஸ் இல்ல. அதுக்கு என்ன பாரு, உங்க வீட்டுல உள்ளது வேற, எங்க வீட்டுல உள்ளது வேறயா? என்னை இழுவைக்கு தெரியாம கொண்டு வாங்க. அவ டம்மி பீஸ் பாரு, நீங்க நினைக்க மாதிரி எல்லாம் கிடையாது. வெளியில தான் அவ என்ன மிரட்ட மாதிரி இருக்கும், வீட்டுக்குள்ளால என்ன பார்த்து பயந்து நடுங்கி இருப்பா. ஆமா பாரு, உங்க வீட்டுக்காரரு ஊர்ல இல்லையோ, கார வெளியில காணல. அவன் வீட்ல இல்லனா நீ போய் பாத்திரம் கழுவி கொடுக்க போறியா? இல்லவ ஒரு நாள் அந்த குழந்தை கிட்ட இருந்து ஒரு பாடம் சொல்லி கொடுத்திருக்கியா நீ? அவ பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு பாத்திரம் இல்ல, அதுக்கு வீட்ல கிடைக்கிற கலவாண்டு கொண்டு கொடுக்க போற நீ. ஒரு போட்டில சேர்ந்து முத பிரைஸ் வாங்குறதுக்கு துப்பு இல்ல. ஆமா, உனக்கு என்ன அவள்ட்ட அப்படி ஒரு பியாச்சு? ஒரு 5 நிமிஷம் வீட்ல இருக்க பொண்டாட்டி பிள்ளைட்ட சிரிச்சு பேச தெரியுதா? 10 ரூபாய்க்கு பாத்திரம் வாங்க துப்பு இல்லாதவள்ட்ட பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு கிடக்க. கண்டியா, நீ பாவன்னு சொல்லிக்கிட்டு நான் வத்தல் காய போடலான்னு வந்தேன். நான் பாவேன்னு சொல்லிக்கிட்டா நீ வந்த? அவன் அந்த பக்கம் நின்னத நீ பாத்துருக்க. பாத்துக்கிட்டு குடு 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 குடுன்னு யாரி வந்துட்ட. இதுல இருக்க பாத்திரத்தை அதுல எடுத்து வைங்கன்னு சொன்னா ஒரு நாள் கேட்க மாட்டேன். நாம எஸ்கேப் ஆயிருவோம். நீ அன்பா வத்தல் காய போட போறேன்னு சொன்ன பத்தியா? அப்பவே நான் கொஞ்சம் நினைச்சிருக்கணும். புடி 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 புடி. மீசை பிடிச்சு தொங்காத. என்ன கண்ண ஒரு பக்கம் திரும்பிட்டா? மவன இனிமே அவள்கிட்ட பேசி பாரு. இவரை பார்த்து பயந்துகிட்டுலாம் இருக்கனா? பயந்துகிட்டு எம்மம்மா, யாரும் அடி வைக்கும் போது மீசையை புடிச்சுக்கிட்டு தொங்க மாட்டாவாம்மா. எங்க வீட்டுல மட்டும் அடி ஒரு தினுசா இருக்கு. என்ன நீ என்னமோ ஸ்னோ தூங்கலையா? இவ தூங்கறதுக்குள்ளாடி என்ன ஒரு வழி பண்ணிடுவா. இங்க பாருங்க, கண்ணை உருட்டி உருட்டி இருக்கா. சாரா, என்ன பண்ணிட்டு இருக்க? காய் வெட்டிட்டு இருக்கேங்க. சாரா, சாப்பாடு எடுத்து வை, பசிக்குதான். இந்தா ஒரு நிமிஷங்க. ஜோஸ்னா, ஸ்னோ தூங்கலையா? பகல ஃபுல்லா நல்லா தூங்குவா, நைட்டு எப்படி தூக்கம் வரா? பிள்ளை எல்லாம் அப்படிதான் இருக்கா அண்ணி. இது கொஞ்சம் விசித்திரமான பிள்ளைதாம்மா. சாரா, என்ன பண்ணிட்டு இருக்க? காய் வெட்டிட்டு இருக்கேன்னு சொல்லல. காய் எதுக்கு விட்ட? காய் எதுக்குல வெட்டுவாவ? சமைக்கிறதுக்கு தான் வெட்டுவாவ. ஏன் இந்த வீட்டுல காய் வெட்டுறதுக்கு அவ மட்டும் தான் உண்டா? இப்போ உங்களுக்கு என்ன? சாப்பாடு எடுத்து வச்சாச்சுல, ஒழுங்கு மரியாதை இருந்து சாப்பிட்டுக்கிட்டு போங்க. போய் சாம்பார் எடுத்துட்டு வா. இல்ல மீன் குழம்பு தான் இவ்வளவு இருக்குல்ல, சாம்பார் யாரும் விரும்ப மாட்டாவன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டாவ. ஏங்க, மீன் குழம்பு இருந்தா மீன் குழம்பு வச்சு தானே சாப்பிடுவியா? சாம்பார் விரும்ப மாட்டியே இல்ல? போய் எடுத்துட்டு வா, எனக்கு வேணும். சரி இருங்க, சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். அப்படியே எடுத்துட்டு வா, சூடெல்லாம் பண்ண வேண்டாம். ஹலோ, அது சாம்பாருங்க, சாம்பார் ஐஸ்கிரீம் கிடையாது. சாரா, தேவைப்பட்டா நாங்க சாம்பாரையே ஐஸ்கிரீமா மாத்துவோம். போய் எடுத்துட்டு வா. சூடு பண்ணி தான் எடுத்துட்டு வருவேன். சூடு பண்ணாம எடுத்துட்டு வா. காயெல்லாம் அக்ஷயாட்ட கொடு, அவ கட் பண்ணுவான். நானா? ஏன் அதே சும்மா தானே நிக்காவ? நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல, எனக்கு பரிமாறதுக்கு ஆள் வேண்டாமா? எல்லாம் உங்க முன்னாடியே தானே இருக்கு, இனிமே பரிமாறதுக்கு என்னத்த இருக்கு? இனிமே அவள்கிட்ட சாம்பார் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். சாம்பார தானே நானே ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு வரேன். அக்ஷயா, நான் என்ன கேட்டாலும் சாரா செய்வா, நீ அதே மாதிரி செய்வியா? சாப்பிடறதுக்கு தானே கேப்பியா? என்ன வேணாலும் நானே எடுத்தாரேன்.
கேட்பேன். இப்ப நான் சாம்பார் கேட்பேன், அதுக்கப்புறம் ரசம் கேட்பேன், அப்புறம் தண்ணி கேட்பேன். இங்கதான் பச்சை தண்ணி இருக்கலாம்னு சொல்லிட்டு நீ ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வருவ. இதுவான்னு சொல்லிட்டு உன் மூஞ்சிலே அதை தூக்கி அடிப்பேன், அடிச்சுட்டு ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வான்னு சொல்லுவேன். இதெல்லாம் உனக்கு தேவையா? கொண்டாங்க காயை கட் பண்ணி. குட் கேர்ள். சாரா, காயெல்லாம் அவள்கிட்ட கூட அவ கட் பண்ணுவான். பாத்து அக்ஷயா, கையை கட் பண்ணிடாத கோவத்துல. எங்களுக்கு தெரியல, நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. நான் போய் சாம்பார் எடுத்துட்டு வரேன். சாம்பார் வேண்டாம் சாரா, மீன் போதும். மீன் குழம்பு வாசம். அத்தா, நான் காய் கட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு தானே இவ்வளவு பியாச்சு. அக்ஷயா, புதுசா கல்யாணம் ஆனவியா? நான் சாப்பிடும் போது என் பொண்டாட்டி எனக்கு பரிமாறணும்னு சொல்லிக்கிட்டு எனக்கு ஆசை இருக்கும்ல. சும்மா தானே இருக்க, காயை கட் பண்ணு. ஆமா, சும்மா தானே இருக்க, காயை கட் பண்ணு. சரியா இருக்கு.